ஹலோ டீம், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேல் வீடியோ வரும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்க நரேட்டர் 0106 தி ட்ரையல் அப்படின்ற மூவியை பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவினா எப்படி இருக்கும்? ஒரு போலீஸோ இல்லை ஒரு டிடெக்டிவோ அவங்களுக்கு இருக்க அதிகப்படியான நாலேஜை வச்சு கிரைம் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தானே. ஆனால் இதுவே வாழ்க்கையே வெறுத்து தன்னை முடிச்சுக்கலாம், தன்னோட கதையவே முடிச்சுக்கலாம், வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிற ஒரு வக்கீல் கிட்ட அவரோட கடைசி கேஸாக போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் பார்த்தீங்கன்னா தி ட்ரையல். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தனிமையில் வாழ்கிற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபும் 2 குழந்தைங்களும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அதில் கார் ஓடிட்டு இருந்தது இவர் தான். இதனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா எந்த வேலைக்கும் போகாம வீட்லேயே தனிமையாக இருக்காரு. தனிமை தான் எவ்வளோ கொடுமைன்னு தெரியும்ல. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னோட குடும்பம் போன இடத்துக்கே தானும் போகணும்னு நினைக்கிறாரு. அதனால 2 விதமான சூசைட் பண்ற முறையை கையில் எடுக்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து தன்னை சுட்டுக்கிறது, இன்னொன்று விஷ மருந்து குடிக்கிறது. இவர் விஷ மருந்து குடிச்சா டைம் ஆகும்னு சொல்லிட்டு துப்பாக்கியை எடுத்து தன்னோட நெட்டிக்கிட்ட வச்சு அந்த ட்ரிகர் அழுத்த போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை போய் அட்டென்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு ஜட்ஜ். உடனடியாக என்னோட ஆஃபீஸ்க்கு வா, ஒரு முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ சரி இவர் கூப்பிட்டாரு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூசைட் பண்ற பிளானை தள்ளி வச்சுட்டு அங்கே போறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அந்த ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கேஸ் கொடுக்க பார்க்கறாரு. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டானா. ஆனா அது அவனுக்கே தெரியல, நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லா சாட்சியங்களுமே பார்த்தீங்கன்னா அவன் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்காக வாதாட யாருமே இல்லை. இதனால இந்த கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதாட யாரும் இல்லாதவங்களுக்கு தன்னோட கோர்ட் சார்பா வக்கீலை கொடுப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வக்கீலுமே அந்த பையனுக்காக வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பையனை எதிர்த்து வாதாடுற எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பெரிய ஆளு. அதனால வேற யாருமே எதிர்த்து வாதாடாதனால நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ் வாதாட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு சார் நான் தான் வேலை விட்டே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எதுக்கு மறுபடியும் இதில் இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை வேற வழியே இல்லை, அந்த பையன் நிரபராதியா இருந்தா நீ தான் அவனை காப்பாற்றணும், அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட மண்டையை கழுவுறாரு. உனக்கு இந்த கேஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அசிஸ்டண்ட்டை போய் பாரு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிட ஹீரோவும் வேற வழியே இல்லாமல் அந்த ஜட்ஜோட அசிஸ்டண்ட்டை போய் பார்க்க போறாரு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஓ அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்களா, சரி வாங்க என்னன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த கேஸை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு பையன், அவனோட பேர் தாமஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த சம்பவம் நடந்த நைட் அவன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட எல்லோ கலர் கார்ல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் பார்த்தீங்கன்னா மயக்கத்துல கீழே கடந்திருக்கான். அவனோட ஜோப்ல பார்த்தீங்கன்னா அந்த கார் சாவி இருந்திருக்கு. இந்த பையனை போலீஸ் கூட்டு போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் அதிகப்படியான போதை மருந்தை எடுத்திருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பொண்ணோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ரெஃபனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அவங்க உடம்புக்குள்ள கலந்துருக்கு அப்படின்னு. அவங்க ஏதோ குடிக்கிறதுல கலந்துட்டாங்க போல. இதை வச்சு அந்த பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அதிகப்படியான போதையில இருந்ததுனால என்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த பையன் எனக்கு சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்லை, ஆனா நான் கண்டிப்பா கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றானா. இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்கார்ல அவரு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. என்னன்னா அந்த பையன் மற்றவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம அவன் தான் கொலை பண்ணான்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வெறும் 25 வருஷம் மட்டும் தண்டனை வாங்கி கொடுக்கறதா சொல்றாரு. இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பையனை பார்க்க போறாரு. அந்த பையன் ஜெயில இருக்கா இல்லையா, அவனை பார்த்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் கொடுத்த அந்த ஆஃபரையும் சொல்றாரு. அதுக்கு இந்த பையன் இருந்துட்டு பண்ணாத தப்புக்கு நான் ஏன் பலியாட ஆகணும், நான் எது தப்புமே பண்ணலையே, நான் அந்த பொண்ணை கொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவா இருந்துட்டு எதை வச்சுட்டு அவனை நம்புறதே, எல்லா சாட்சிகளும் உனக்கு எதிராக தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி சொல்லு நீ எதனால அந்த பொண்ணை கொண்டு இருக்க மாட்ட அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது அதுக்கு அந்த பையன் சொல்றான் அவன் என்னோட காதலி சார், காதலியை யாராவது கொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இதை கேட்டுக்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு வராரு. நம்ம ஹீரோ ஜட்ஜ் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க.
ஒன்று பார்த்தீங்கன்னா பிஏ, அது ஒரு பொண்ணா இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் இருப்பாரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே நடக்கிற விஷயத்தெல்லாம் விசாரிச்சு க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையும் கூட்டி ஒரு கூட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி அந்த பையனுக்கு எதுவுமே நடந்தது ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். இதனால நம்ம ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அவன் சொல்றது உண்மைதானா அப்படின்றத கேட்கணும். அதுக்கு யாராவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பிஏ இருந்துட்டு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க அப்படின்னு. சரி, அடுத்து என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த கதையில பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கார் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த கார் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா போயிருக்கு. இது ஒரு சாட்சி பார்த்திருக்காரு. அந்த சாட்சி யாரு அப்படின்றது நம்ம ஹீரோக்கும் தெரியும். நம்ம ஹீரோ அந்த டிடெக்டிவ் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க போயிட்டு அங்க ஏதாவது தேருமான்னு பாருங்க, அந்த சாட்சி என்ன சொல்றாருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் அனுப்ப பார்க்கறான். அடுத்த சீன்லயே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ சொன்னாங்கல்ல, அந்த டாக்டர் பார்க்க போறான். அந்த டாக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோயினியும் கூட. அந்த டாக்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல எப்படி சூசைட் பண்ண போனார்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஆலோசனை கொடுத்து அவங்களோட எண்ணத்தை மாத்துறது தான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட வேலை. இப்போ நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட போயிட்டு என்ன கேட்கறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து கொலையே பண்ணலன்றான், என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்றான், நான் மறந்துட்டேன்னு சொல்றான், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல, நீங்க தான் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கேட்கறான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அந்த சாட்சியை பார்க்க போயிட்டாரு. அங்க போனவன் தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவர் என்ன கேட்க வந்தாருன்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு 5 நிமிஷம்ரா, நான் கேட்க வந்தது மட்டும் கேட்டு போயிடண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் நடந்ததையே சொல்றான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவனோட பொண்ணுக்கு வந்து டெலிவரி பெயினா இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த சாட்சியம் பார்த்தீங்கன்னா வேகமா அவனோட கார்ல போய்கிட்டு இருந்திருக்கான். அப்படி இவன் போய்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் கார் பார்த்தீங்கன்னா இவனை தாண்டி போயிருக்கு. அதுவும் ரொம்ப வேகமா போயிருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் காரை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு டார்க் பர்பிள் கலர் காரும் போயிருக்கு. அப்படி அந்த பர்பிள் கலர் கார் போகும்போது பார்த்தீங்கன்னா இவனோட கார்ல தெரியாம வசிருக்கு. அப்படி வசனதுல பார்த்தீங்கன்னா இவனோட கார்ல அந்த டார்க் பர்பிள் கலர் கார் இருந்துச்சு இல்லையா, அதோட கலர் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் நல்லா பார்க்கறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சொரண்டி கொஞ்சம் சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த டாக்டரை போய் பார்க்கறாரு. அவர்கிட்ட போய் கேட்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபனால் அப்படின்ற ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கேட்கறான். சரி, அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்களான்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இல்லவே இல்லை, அவன் உடம்புல இருந்தது வெறும் ஆல்கஹாலும் அது மட்டும் இல்லாம மற்ற போதை பொருட்களும் மட்டும்தான், வேற எதுவுமே அவனதுல கலக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க டாக்டர் சொல்ல. இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. இதோ பாருமா, உனக்கு உன் ஃப்ரெண்டை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, அப்போதான் வந்து நான் அந்த கேஸை விசாரிக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறா, அந்த பொண்ணுக்கு ஒரு அங்கிள் இருக்கானா, அதான் அவங்க அப்பாவோட தம்பியா, அவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பானா, ஆனால் எந்த மாதிரி டார்ச்சர் அப்படின்றது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியல. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் வந்திருக்கு இவங்களுக்குள்ள. போன கிறிஸ்துமஸ் பார்ட்டியில கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அங்கிளை வந்து அடிச்சிருக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நிறைய லெட்டரை எழுத ஆரம்பிச்சிருக்கா. அவங்க அப்பாவுக்கும் சரி அந்த ஸ்பென்சர் அப்படின்ற அவங்க அங்குளுக்கும் சரி பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர் எழுதியிருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்ல எழுதியிருக்கா. அதனால இவகிட்ட அந்த காப்பிலாம் இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு எழுதின லெட்டரை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போஸ்ட் பண்ணாலா இல்லையான்னு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அப்பா இந்த மாதிரி உன் தம்பி என்னமோ பண்ணுறான்ப்பா அப்பு பண்ணுற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பா போல, அது என்ன சரியா தெரியல. இதெல்லாம் கேட்ட டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் மேலே திரும்புது. அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட இருந்த அந்த லெட்டர் காப்பியும் கூட அவர் வாங்கிட்டு போய்க்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு சைக்காட்டிஸ்ட் டெஸ்ட்டுக்காக போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து சைக்காட்டிஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க, அந்த பையன் பொய் சொல்கிற மாதிரி தெரியல, ரெஃபனால் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த பையன் உடம்புல ரெஃபனால்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு. இவங்களா கொஞ்சம் யோசிச்சுட்டு ரெஃபனால் இல்லைன்னா என்ன, ஜிஹெச்பின்னு ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெஃபனால் மாதிரி எதாவது வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ரெஃபனால் ஜிஹெச்பின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போக போக அது என்ன கெமிக்கல்னு உங்களுக்கு புரியும். அப்படியே இந்த பையனை விசாரிக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பாக ஒரு டாக்டர் அனுப்புகிறாங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மியூபன். அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் போன எந்த இதுக்குமே சைக்காட்டிஸ்ட்டுக்கு போனது எதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரிசல்ட் கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ பயந்துக்கிட்டே இருக்கான், இவனுக்கு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு. நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே சொல்கிறான், இந்த பையன் ஒரு சைக்கோங்க, இவன் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக வந்தால் பண்ணியிருப்பான், இவன் ஒரு சைக்கோ பார்த்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரை வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாகிறான். எப்படி அவங்க இல்லைன்றாங்க இவன் இருக்குன்றான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்பாக. அப்படியே இந்த பக்கம் பிஏ பார்த்தீங்கன்னா அவங்க
அவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் தான் பெரிய பணக்காரராச்சு. அவரு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்லாம் வச்சிருக்காரு போல. அந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பென்சர் தானா. இதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டோட ஃபினான்சியல் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட வாங்குறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டாக்டர் வீட்டுக்கு போய் கேஸ் பற்றியும் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாலும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் ட்ரையலும் வருது கோர்ட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் தான் ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த மாதிரி நைட்டு. அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொலைகாரன். எதனால அப்படின்னா அதான் நமக்கே தெரியுமே, இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏதோ நடுவில் வாக்குவாதம் வந்திருக்கு. இதனால இந்த பையன் என்ன பண்ணானா, அந்த ரொஃபினால வந்து அந்த பொண்ணு குடிக்கிற ஜூஸ்லயோ எதுலையோ கலந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவனும் அதிகமாக போதையில் இருந்ததுனால அந்த பொண்ணவே கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு எந்திரிச்சு, இதோ பாருங்க, நீங்களா ஒரு கதை கட்டாதீங்க, இதை தான் அவன் தான் கொலை பண்ணான்னு இன்னும் ப்ரூவ் ஆகவே இல்லை, நீங்களா ஒரு கதை கட்டி ஜட்ஜெல்லாம் நம்ப வைக்க பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்திரிச்சு சொல்றான். இதனால பார்த்தீங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு வக்கீலும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாட்சியை கூப்பிடுறாரு. அந்த சாட்சியோட பேர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த கைதானா இல்லையா, அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கொலை நடுங்குது. ஏன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா மெரெயின்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த மெரெயினோட ஹெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து சாட்சியை கூப்பிட்டுருக்காரு. அந்த மெரெயினோட ஹெட் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இருந்தான்ல, இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரெயின் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த பையனை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கோ பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியல. அதனால அவன் இங்க எதுவுமே பேசல. அப்படியே ஃபர்ஸ்ட் ட்ரையலும் முடியுது. ஹீரோ அந்த பையன்கிட்ட வந்து, ஏன்டா டேய், நீ என்னமோ பண்ணல, எதுவும் பண்ணலன்னு சொன்னா இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா அவனோட பேக் ஸ்டோரி இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், சார் அவன் சொல்றதெல்லாம் நம்பிடுவீங்களா, அதெல்லாம் பண்ணதே அவன் தான், நாங்க இல்ல, அவன் தான் எங்க மேல பழிய போட்டு எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டான், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஃப்ரெண்டை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரையல் வந்து கோர்ட்ல வந்துருது. அந்த ட்ரையல்ல யாரை உட்கார வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த டாக்டர் உட்கார வச்சிருக்காங்க. இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கிறாரு, சரி டாக்டர், இந்த ரொஃபிலானா இப்போ இந்த ரொஃபிலா ஒருத்தரோட உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அவங்களால நிக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, அவங்களால அவங்களையே காப்பாத்திக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போய் விடுறதுதானே இந்த ரெஃபினாலோட வேலை அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும் போது அதுக்கு அந்த டாக்டர் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்படி என்ன யுவரானர், இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரெஃபினால கொடுத்து அந்த பொண்ணு தன்னை காப்பாத்திக்காத முடியாத நிலைமையில இருக்கும் போது அந்த பொண்ணை கொண்டுட்டான், இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கறான். சரி டாக்டர், நீங்க ரெஃபனாலை பத்தி நல்லா சொன்னீங்க, ஜிஹெச்பினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு அவர் சொல்றாரு, ஜிஹெச்பியும் ரெஃபனாலும் கிட்டத்தட்ட 2 ஒன்று தான், 2 ஒரே வேலை தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்ப ஜிஹெச்பி ஒருத்தர் உடம்புல இருந்தாலும் அவங்களால நிக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தன்னை தானே காப்பாத்திக்க முடியாத நிலைமை கொடுக்கறது தானே ஜிஹெச்பி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, நீங்க வந்து இந்த பையனோட உடம்புல ரெஃபனால் இல்லைன்னு செக் பண்ணீங்க, ஓகே, ஜிஹெச்பி செக் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமா செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஜிஹெச்பி இருந்துச்சா இல்லையா நம்ம ஹீரோ கேட்கும் போது ஆமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஃபுல் ஸ்டாப் வைக்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க யுவனானர், தன்னை தானே காப்பாத்திக்காத முடியாத நிலைமையில ஒருத்தர் இருக்கும்போது அவனால எப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ வக்கீலுக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ட்ரையலும் முடியுது. இதுக்கடையில பாத்தீங்கன்னா பிஏ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிடெக்டிவ் இருந்தார் இல்லையா, அவர் ஸ்பென்சரை ஃபாலோ பண்ணி நிறைய போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பென்சர் வந்து அந்த டாக்டர், அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மியூபானை சந்திச்சத ஒரு போட்டோவா இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா இவங்களோட அடுத்த கேள்வியே பாத்தீங்கன்னா அந்த மியூபான் கிட்ட தான் போகுது. அடுத்த ட்ரையல்ல அந்த மியூபானை உட்கார வச்சுட்டாங்க. அவர்கிட்ட கேட்கறாங்க, சரி விடுங்க, உங்களுக்கும் ஸ்பென்சருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த டாக்டர் சொல்றான், இந்த மாதிரி ஸ்பென்சர் வந்து 4-5 ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, அதுக்கு நான் ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கேன், அவ்வளவுதான், நான் உங்களுக்கு ஃபினான்சியல் அட்வைஸை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சரி நீங்க அதுக்காக காசு ஏதாவது வாங்குறீங்களான்னு கேட்கும்போது இது என்ன கேள்வி, நான் வேலை செய்யறேன், அதுக்கான கூலியை நான் வாங்கிக்கிறேன், மாசம் மாசம் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் டாக்டர் சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் ஸ்பென்சருக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னா இந்த சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு இங்க கொண்டு வரீங்க, நான் இந்த பையனுக்கு கொடுத்தது என்னோட சைக்காட்ரிஸ்ட் ரிப்போர்ட்டை தான் நான் கொடுத்தேன், இதுக்கு அதுக்கு எந்த சம்மதமுமே இல்லையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் மியூபான் சொல்றான். அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சீன்ல சொல்லியிருப்பான் இல்லையா, என் ஃப்ரெண்டை போய் பாருங்க அப்படின்னு, அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு இந்த டிடெக்டிவ் போறாரு. இவரை பார்த்தோன்னே அவன் தலை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவர் போலீஸ் நினைச்சிட்டான் போல.
போல. அதுக்கப்புறம் தம்பி நான் போலீஸ்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி நடந்ததை புரிய வச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மெரைன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயர் அதிகாரி இருந்தான்ல, மெரைன்ல உயர் அதிகாரி, அவன் கூட சாட்சி சொன்னானே, அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைத்தனம் அதிகமாக பண்ணியிருக்கான். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதைப் பொருட்களை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு விற்கிற வேலையை அவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இவன் மாட்டிக்க போறான் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நம்ம அந்த லவர் பாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து மாட்டி விட்டுறான் அவனோட ஃப்ரெண்டோட உதவினாலே. ஏன்னா அவன் ஃப்ரெண்டே அவனுக்கு துரோகம் பண்ணிடுறான். ஆமாம் அவன் விதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு நடந்ததே தான் அவன் ஃப்ரெண்டுக்கும் நடக்குது. அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்டையும் வேலை விட்டு தூக்கிடுறாங்க. இதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் ஃபேக் செக்கெல்லாம் கொடுத்து நிறைய இடத்துல நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் மாட்டியிருக்கான். இதனால தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் இவனை தேடிக்கிட்டு வந்ததுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் கிட்ட இந்த பையன் சொல்கிறான். இந்த பையன் அந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ நிறைய தப்பு செஞ்சிருக்க, அந்த தப்புக்கு பாய்ச்சித்தமா உன் நண்பனுக்காக வந்து அங்கே குரல் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் ஓகே நான் வரேன் அப்போ நம்ம ஒத்துக்கிறான். அடுத்த வாய்தாவும் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா கார் வெசையா போச்சுன்னு ஒருத்தர் வந்து இது சாட்சி சொன்னார்ல, அதான் அந்த லொலன்னு பேசிக்கிட்டே இருந்தார்ல, அவரு தான் கேட்குறாங்க. அவரு அன்னைக்கு நடந்ததா அப்படியே சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி கார் வேகமாக போச்சு, எல்லோ கலர் கார் முதல்ல வேகமாக போச்சு, பின்னாடியே மெரூன் கலர் காரும் வேகமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு சொல்கிறான், இதோ பாருங்க யுவனானர், அந்த எல்லோ கலர் கார் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் காரும் போயிருக்கு. இப்போ இந்த பையன் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா போலீஸ் மயக்கத்தில் தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இந்த பையன் மயக்கமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறான். அதாவது அந்த சைக்காட்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை சொல்கிறதுக்காக. ஆனால் அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அடிக்கடி அவங்கள போய் பார்த்துருக்கான் இல்லையா ஹீரோனியை, அதை வந்து இவங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் கிடைச்சிருக்கும் போல. இதை வச்சு நீங்கள் வந்து அந்த வக்கீலுக்கு ஃபேவரான ஆள், அதனாலேயே நீங்கள் அந்த வக்கீலோட கிளைண்ட்டுக்கும் ஃபேவரான ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி அவங்கள நோஸ் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு சாட்சி சொல்ல வந்திருப்பான் இல்லையா, இதோ பாருங்க இவனே ஒரு திருட்டு பையன், இவனே ஃபேக் செக்லாம் கொடுத்து எப்போ போலீஸுக்கு அவனை பிடிக்கும்னே தெரியாமல் இருக்கு, இவனும் போய் சொல்ல மாட்டான்னு என்ன ஆதாரம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியும் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் பார்த்தீங்கன்னா தவிடுபடியாக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாட்சியை கூப்பிடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா. அந்த பொண்ணோட அப்பா வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா, அதில் ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அவரும் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ரொம்ப கண் கலங்குறாரு. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு. இதுலேருந்தே தெரியுது அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு எந்த லெட்டருமே அனுப்பலை அப்படின்னு. ஆனால் என்னதான் இதை வச்சு பென்சர் கொலை பண்ணியிருந்தான்னு நினைச்சாலும், ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த கொலை நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க அண்ணனான அதாவது அந்த பொண்ணோட அப்பா கூட தான் இருந்திருக்கான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவன் மேலே கொஞ்சமாக டவுட் குறையுது. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவனையும் உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் தேனா பட்டா பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இதோ பாருங்க அவள் லெட்டரில் என்ன வேணா எழுதியிருக்கட்டும், ஆனால் அதை நான் பண்ணனே கிடையாது, அன்னைக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் கூட அவ என்னை அடிக்கலாம் கிடையாது, தெரியாமல் தள்ளி விட்டுட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே உங்களுக்கு வேற ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்களும் செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டு ஆவியா போய் அவள்கிட்ட கேளுங்க, அவள் எல்லாம் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி தெனா விட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பேசிக்கிட்டு இருக்கான். இதனால பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் அவனை கொஞ்சம் அடக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேள்வியை கேட்குறான், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து 50,000 பணம் வந்து வெளியே போயிருக்கு, வேற ட்ரஸ்ட்டுக்கு போயிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே நெஸ்கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் என்ன கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஜூரிஸ்ல இருப்பாங்க, அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யா, கடைசியில் யார் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஜட்ஜு கிட்ட சொல்லணும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்படி அவங்களுக்கு கிடைச்ச தகவல் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக நம்ம அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கைது செய்யப்பட்டானே, அவனுக்கு எதிரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாட்சிகளும் இருக்குது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த எதிர்த்தரப்பு வக்கீலும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பேசணும் போல, அதெல்லாம் பேசி முடிச்சு ஜட்ஜோட ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜூரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே தான் முழு தப்பு இருக்கு, அவன் தான் கொலை பண்ணியிருப்பான், கண்டிப்பாக அவனுக்கு ஆயுள் தண்டனையாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஒரு பையனை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிடுறான். அந்த பையனுக்கும் தண்டனை கொடுத்துட்றாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுறான். அதனால ஹீரோயிட்ட போயிட்டு சைக்காட்டிஸ்ட் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்னடா படம் அதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை சும்மா சொன்னேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பென்சர் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லாம் பார்த்துக்கிறாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5 கம்பெனி இருக்குது. அந்த 5மே டம்மி கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் மியூபன் தான் பார்த்தீங்கன்னா அந்த 5 கம்பெனிக்குமே ஓனராக இருக்கிறான். இதுலேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்தால அவரோட அப்பா இருக்கார்ல, பணக்கார அப்பா,
அவர்கிட்ட இருந்து ஸ்பென்சர் தான் எல்லா பணத்துக்காக எல்லாத்தையும் பண்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோ அந்த பிஏ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இதோ பாரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அவனோட 5 கம்பெனியோட ஃபினான்சியல் ரிப்போர்ட்டை நம்ம கம்பெனிக்கு கொண்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட பிஏவும் பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு அதை கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறான். அந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி வரான். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த டார்க் பர்பிள் கலர் காரை பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த காரும் கிடைச்சிருது. அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார் வந்து இன்னும் அடிப்பட்ட நிலைமையிலேயே தான் இருக்குது. அவர் அந்த காரை பார்த்துட்டு அந்த காரோட டீட்டெயிலும் வாங்கிக்கிறாரு. யார் இந்த காரை எப்ப வித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு அவங்களோட அட்ரஸும் கிடைச்சிருது. அந்த இடத்துக்கு போய் அவர் போய் பாக்குறாரு. பார்த்ததான் தெரியுது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் மியூபன் வந்து அங்க இருக்கிறான். இவன் அங்கிருந்து அப்படியே வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பேர் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு கார்ல போட்டு அவங்களும் அவன் பின்னாடியே போறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவும் அவங்கள கொஞ்சமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்க அந்த டாக்டர் வந்துடுறான். வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பதான் கரெக்டா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு காஃபி இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். நம்ம ஹீரோ ஒரே நிமிஷம் பிடிங்க, உங்களுக்கு காஃபி போய் போட்டு எட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு அவருக்கான காஃபியை போட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னோட பழைய காஃபியை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சில கேள்வியை கேட்கறாரு. இதோ பாருங்க, நீங்க கொண்டு வந்த ரெக்கார்டை வச்சு நான் படிச்சு பார்த்து அது எதுக்கு நீங்களே சொல்லுங்க, உங்க பேர்ல எதுக்கு 5 கம்பெனி இருக்கு, நீங்களும் ஸ்பென்சரும் சேர்ந்து பணத்தை ஏதோ கொள்ளையடிக்கிறீங்களே என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு அந்த டாக்டர் சொல்றான், இதோ பாரு, இதை போயிட்டு நீ போய் ஸ்பென்சர்கிட்ட கேட்ப, அவன் வந்து அந்த பணக்கார அப்பா கிட்ட கேட்பான், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு என்ன கொள்றக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்பதான் எல்லாமே புரிய வருது. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் மாதிரி ரிவீல் ஆகுது. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஸ்பென்சர் கிடையாது, இந்த பயபுள்ள தான். எதுக்காக பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கிறான். அந்த கொலை பண்ணது கூட இவன் தான். அந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இவன் சொல்றான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் பையனும் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போனதுலாம் உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு குடிக்கிற ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா ரெஃபனால கலந்ததும் இவனோட வேலை தான். அதே மாதிரி அந்த பையன் குடிக்கிற ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா GHPயும் நிறைய போதை மருந்தும் கலந்ததும் இவன் தான். அவங்க 2 பேரும் அதை முடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நடுவிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. பின்னாடியே இந்த பர்பிள் கலர் கார்ல போனவங்களும் சரி, அந்த மயக்கம் போட்ட கார்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பையனை மட்டும் தூக்கி வெளியே வீசிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அப்பவே கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இது கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுகிறான். என்னன்னு பார்த்தா இந்த பயபுள்ள நம்ம ஹீரோ அவன் கையில கொடுத்துட்டு போனா பாத்தீங்கன்னா காஃபிக்கு போய் இதை பிடிங்க, உங்களுக்கு காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் ரெஃபனால கலந்து விட்டுருக்கு இந்த பயபுள்ள. நம்ம ஹீரோக்கா என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. சரி, பணத்துக்காக எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட் வருது இல்லையா. இது என்ன டவுட்னு பார்த்தா இந்த டெஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டெஸ்டோட ஓனர்ஸ், அதான் அந்த டெஸ்டோட ஓனர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பணக்கார அப்பாவும் அந்த பொண்ணும் தான். இப்போ அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து ஃபுல்லாமே இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே இருக்க அந்த 5 கம்பெனிக்கு வர மாதிரி இந்த டாக்டர் பண்ணி வச்சிருக்கான். அதனால பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த பொண்ணு இறந்து போன வருஷத்துலேயே அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் கொல்ல பிளான் போட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோ நடுவில் வந்ததுனால நம்ம ஹீரோவும் கொல்றதுக்கு பிளான் போட்டு அந்த இது பண்ணிட்டான். அதனால நம்ம ஹீரோக்கு ரெஃபனால் அப்படின்ற மயக்கம் மருந்து கலந்துட்டான். நம்ம ஹீரோவால என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப மயக்கம் வேற அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படி இப்படின்னு கையை ஆட்டி பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா அவருக்கு கையில கிடைக்குது ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கி தான் ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அவரு தன்னை கொல்லலான்னு ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த துப்பாக்கி தான் பாத்தீங்கன்னா அவருக்கு அப்ப கிடைக்குது. அவர் நினைச்சிருந்தா பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை அப்பவே அங்கேயே கொண்டிருக்கலாம், ஆனா அவரு கொல்லல. இந்த பக்கம் கீழே பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அனுப்பின ஆள்ல வந்துடுறாங்க. இந்த டிடெக்டிவா அவங்க என்னதான் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில கொல்லதான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உள்ள பூந்து அவனுங்களை ஆடி அடின்னு அடிச்சு பட்டுறாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் கையில கண்டு இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு அந்த டாக்டரோட காலையே சுட்டுறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு தெரிய வந்துட அந்த டாக்டரையும் அவங்களோட ஆட்களையும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நிம்மதியாகிறான். அதுக்கப்புறம் தான் டாக்டரே சொல்லிட்டானே நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இதனால பாத்தீங்கன்னா அதான் முதல்ல அந்த லவர் பையன் தான் பாத்தீங்களா, அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோ இறக்க போனார்ல, அப்பவே இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல பையனோட வாழ்க்கை நாசமா போயிருக்கு இல்லையா. இது இவ்வளவுதாங்க. நம்ம வாழ்க்கையில எதையோ இழந்திருக்கலாம், எப்பவோ இழந்திருக்கலாம், ஆனா அது போதுன்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி வேற ஒன்றும் வேணான்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை தான் ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஓகேவா, நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.